எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரைவிமர்சனம்ல நாம் பார்க்க போகிற திரைப்படம் கடுக்கா. விஜய் கௌரிஷ் ப்ரொடக்ஷன்ஸ், நியந்த் மீடியா அண்ட் டெக்னாலஜி, மலர்மாரி மூவிஸ், கௌரி சங்கர் ரவிச்சந்திரன், ஆனந்தி பொன்னுசாமி தயாரிப்பில் எஸ் முருகரசு இயக்கத்தில் விஜய் கௌரிஷ், ஸ்மேகா, ஆதர்ஷ், மஜிகாந்த், மஞ்சுநாதன், மணிமேகலை, சுதா மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் கடுக்கா. இசை கெவின் டி காஸ்ட். இப்போ படத்தின் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாமல் அம்மாவின் உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாநாயகன் விஜய் கௌரிஷ் தினமும் டிப்டாப்பாக பஸ் ஸ்டாண்ட் சென்று பஸ்ஸில் வரும் பெண்களில் ஒரு பெண்ணை காதலிக்க முயல்கிறார். எந்த பெண்ணுமே செட் ஆகாத நேரத்தில் அவர் வீட்டுக்கு எதிரே புதிதாக குடியேறும் நாயகி ஸ்மேகாவை பார்த்த உடனே காதல் கொள்கிறார். எந்த பெண்ணுமே செட் ஆகாத நேரத்தில் அவர் வீட்டுக்கு எதிரே புதிதாக குடியேறும் நாயகி ஸ்மேகாவை பார்த்தவுடனே காதல் கொள்கிறார். அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சின்ன சின்ன தொல்லைகளும் கொடுத்து அவரை காதல் செய்ய வைத்து விடுகிறார். இதே சமயத்தில் கதாநாயகன் விஜயின் நெருங்கிய நண்பன் இன்னொரு கதாநாயகன் ஆதர்ஷ் ஸ்மேகாவை காதலிக்க, அவரும் இவரை காதலிக்க இப்படி சென்றிருக்கும் கதையில் ஆதர்ஷ் விஜயிடம் தன் காதல் விஷயத்தை தெரிவிக்கிறான். இங்கிருந்து கதை ஒரு ட்விஸ்டோடு ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் விஜயின் காதலை ஸ்மேகாவை ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் அதே நேரத்தில் ஆதர்ஷையும் காதலிப்பதாக சொல்கிறாள். ஒரே பெண்ணிடம் இருவரும் காதலில் விழுந்து குழப்பம் உச்சத்திற்கு செல்வதுதான் கதையின் ஹைலைட். நண்பர்கள் இருவரும் ஒரே பெண்ணை காதலிக்கிறார்கள். ஆனால் அதை தெரியாமல் காதல் கனவில் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மை வெளிவரும் தருணம் பிரச்சனையை தீர்க்க இருவரும் தனித்தனியாக ஸ்மேகாவை சந்திக்கிறார்கள். அப்போதும் அந்த பெண் இருவரையும் சுத்தலில் விடுவது, அதன் பிறகு அவள் இப்படி நடப்பதற்கு பின்னால் என்ன காரணம்? உண்மையில் யாரையாவது காதலிக்கிறாளா அல்லது அவள் காதலை சோதிக்கிறாளா? இதற்கெல்லாம் பதில் சொல்லும் படமாக நகைச்சுவையும் நிஜத்தையும் இனிமையும் கலந்து எல்லோரும் ரசிக்கும்படியான படமே கடுக்கா. இந்த படத்தின் சிறப்பு, எல்லோரும் புதுமுகங்களாக இருந்தாலும் திரையில் எந்த குறையும் தெரியாத அளவுக்கு விஜய் கௌரிஷ், ஆதர்ஷ், ஸ்மேகோ மூவரும் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாகவே கொடுத்துள்ளார்கள். விஜய் கௌரிஷ் வேலையில்லாத இளைஞனாக நடித்திருக்கும் விதம் அருமை. மிகவும் இயல்பாகவும் எளிமையும் அவரது உடல் மொழி, முகபாவனை எல்லாமே கதைக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறார். ஆதர்ஷ் நாயகனின் நண்பராக வரும் அவரது நடிப்பு கதையில் முக்கியமான திருப்பங்களை கொண்டு வர உதவுகிறது. நண்பனின் பாசம், போட்டி உணர்வு இரண்டையும் சமநிலையோடு காட்டியிருக்கிறார். ஸ்மேகா கதையின் மையப்புள்ளி. இருவரையும் காதலில் மயக்கத்தில் சிக்க வைக்கும் அந்த பாத்திரம் சின்ன பிழையும் இல்லாமல் இயல்பான நடிப்போடு உயிரோட்டம் பெறுகிறது. பார்வையாளர்களை ஈர்க்கும் திறமை அவரிடம் தெளிவாக தெரிகிறது. நல்லா வருவார். கதாநாயகின் அம்மாவாக சுதா, அப்பாவாக மஞ்சுநாதன், கதாநாயகன் அம்மாவாக நடித்து வரும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். கெவின் டி கோஸ்டா இசை படத்திற்கு பெரிய பலம். சதீஷ்குமார், துரைக்கண்ணுவின் ஒளிப்பதிவு அருமை. மொத்தத்தில் காதல் கதையை நகைச்சுவையுடனும் எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லி வெற்றி படமாக கொடுத்துள்ளார் இயக்குனர் எஸ் முருகரசு. அதே நேரத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆழமாக சித்தரித்து படத்திற்கு சமூக பொறுப்பையும் சிந்திக்க வைக்கும் தன்மையும் சேர்த்திருக்கிறார். பாராட்டுகள். அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.